வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு சோசியல் சயின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான பேப்பர் 2 அரசியல் அறிவியல் +2 புக்கில் இருந்து ஓகேங்களா 200 வினாக்கள் வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம சோசியல் சயின்ஸிலேருந்து 60க்கு 60 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள். வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம் வாங்க. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, அரசியல் அறிவியல் 12வது புக்கில் இருந்து சைஸு பெருசு பண்ணிக்குவோம். பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டவை. 1 பாருங்கள். ஓகேங்களா, 1 நாடாளுமன்றம், 2 ஒற்றை குடியுரிமை, 3 சட்டத்தின் ஆட்சி, 4 நாடாளுமன்றத்தினுடைய செயல்முறை, 5 இடைக்கால தடையாணைகள், 6 அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து பெறப்பட்டவை அப்படின்னா இதில் எல்லாமே சரி, 6 மட்டும் தவறு. ஓகேங்களா, 6 மட்டும் தவறு. ஓகேங்களா, இந்த அடிப்படை உரிமை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அடிப்படை உரிமை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. மற்றது எல்லாமே இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, பொறுத்துக எடுக்கப்பட்ட நாடுகள். ஓகேங்களா, எடுக்கப்பட்ட நாடுகள் பாருங்கள். குடியுரிமை எங்கிருந்து எடுத்தாங்கன்னா ஓகேங்களா 2ல் இருக்குது, இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க 2, அடிப்படை உரிமை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க 1, ஓகேங்களா. அடிப்படை கடமை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவில், அதாவது அடிப்படை 3, அடிப்படை கடமை 1, 2, 3, 4 சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க 4, ஓகேங்களா. வழிகாட்டி நெறிமுறைகள் அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க 3, ஓகேங்களா. சட்ட திருத்தம் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க 5, ஓகேங்களா. அவசர நிலை பிரகடனம் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனி நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா, குடியுரிமை இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க, அடிப்படை உரிமை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க, அடிப்படை கடமை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க, வழிகாட்டி நெறிமுறைகள் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க, சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்துருக்காங்க, அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனியிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3, 5, 6. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஓகேங்களா, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஓகேங்களா, அதாவது டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஆ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4வது கொஸ்டின் நம்பர் 4. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு சுதேசி அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது சுதேசி அரசர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93. ஆன்சர் ஏ. இந்தியாவுடன் இணைய மறுத்த சுதேசி அரசுகளில் பொருந்தாதது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா லடாக். ஆன்சர் சி தான். ஓகேங்களா, பொருந்தாதது. மற்றது எல்லாமே சுனாகத்து, காஷ்மீர், ஹைதராபாத் இது எல்லாமே ஓகேங்களா இந்தியாவுடன் இணைய மறுத்தது. ஓகேங்களா, அதாவது மறுத்ததில் பொருந்தாதுன்னு கேட்குறான். லடாக் பகுதி தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அதாவது எங்கிருந்து மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 292. கொஷின் நம்பர் 7. பாருங்கள், தவறானது எவை? முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஓகேங்களா ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டது. அப்போ முகவுரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முறை மட்டுமே திருத்தம் செஞ்சுருக்காங்க. சரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 1976 42வது சட்டத்திருத்தின்படி முகப்புரை
சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, இதுவும் சரி. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறான்? ஓகேங்களா, தவறு எதுவும் இல்லை. ஆன்சரு சி, தவறு எதுவும் இல்லை. அப்போ ரெண்டுமே ரைட்டு. இந்திய அரசியலமைப்பு சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றில் எதனை தூண்டியது? தமிழ்நாடு மாநில அமைப்பு. இதுக்கு ஆன்சர் ஏ, அதாவது ஆ. கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஓகேங்களா, குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஆன்சர் இ, டி ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அடிப்படை கடமைகள் எத்தனை? ஓகேங்களா, அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னா 10. ஓகேங்களா, தற்போது 11 அடிப்படை கடமை இருக்குது. அடிப்படை கடமை இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அடிப்படை கடமைகள் எத்தனைனா 10. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி மையம் அமைந்துள்ள இடம் எங்குள்ளது அப்படின்னா ஹைதராபாத்தில் தான். ஓகேங்களா, சர்தார் வல்லபாய் தேசிய காவல் பயிற்சி மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 13 அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல் சம்பந்தப்பட்டது? ஓகேங்களா, அரசியலமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்களை சம்பந்தப்பட்டவை? ஓகேங்களா, அதாவது மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல். ஆன்சர் ஏ. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்கள் தொகுப்பு டேஸ் தொகுதிகளை கொண்டதாகும். 12 தொகுதிகளை கொண்டதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் உறுப்பு எது? இப்போ நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் உறுப்பு அப்படின்னா உறுப்பு 79. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 16. இந்தியாவின் அரசியலமைப்பு மக்கள் நல அரசு பற்றி சிந்தனை உள்ளடக்கிய பகுதி எது? இந்தியாவின் அரசியலமைப்பில் மக்கள் நல அரசு பற்றி சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி எது அப்படின்னா ஓகேங்களா பகுதி 4. ஆன்சர் ஏ. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1967. ஆன்சர் சி. இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல் பற்றி கூறும் உறுப்பு எது? ஓகேங்களா 76. உறுப்பு 76. ஆன்சர் டி. பாருங்கள், சுயமரியாதை திருமண சட்டம் 1967. இந்திய அரசியலின் முதல் சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரலை பற்றி கூறக்கூடியது உறுப்பு 76. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின் நம்பர் 19. 1947 இந்தியாவில் எத்தனை சுதேசி அரசுகள் இருந்தன? 565 சுதேசி அரசுகள் இருந்தன. 1947 இந்தியாவில் எத்தனை சுதேசி அரசுகள் இருந்தன? 565 சுதேசி அரசுகள் இருந்தன. ஆன்சர் பி. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட பகுதி மற்றும் சரத்து. ஓகேங்களா, என்ன 2 கேட்குறான். அடிப்படை உரிமையில் பகுதியும் ஓகேங்களா சரத்தும் கேட்குறாங்க. அதாவது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட பகுதி மற்றும் சரத்து. ஓகேங்களா, பகுதி 4. ஓகேங்களா, உறுப்பு 51A. ஆன்சர் சி. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் அதாவது சேராத அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. திட்ட ஆணையம். ஆன்சர் சி. ஆன்சர் சி மட்டும்தான் அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம். அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் திட்ட ஆணையம். கொஸ்டின் நம்பர் 22. இந்திய அரசியலமைப்பு உருவாகும் அடிப்படை உரிமைகள் எத்தனை? ஓகேங்களா, உருவாகும் போது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது
அடிப்படை உரிமைகள் 7. ஓகேங்களா? தற்போதுன்னு கேட்டால் தான் 6. தற்போது அடிப்படை உரிமைகள் 6. 1 சொத்துரிமை நீக்கப்பட்டது. 1 சொத்துரிமை நீக்கப்பட்டது. அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அடிப்படை உரிமைனா 7 அடிப்படை உரிமை இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 23வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23. மதராஸ் மாநிலம் சென்னை என்ற பெயர் சென்னை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. மதராஸ் மாநிலம் சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன? அதாவது 50ல் 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் தனிநபர் சட்ட முன்பு வரைவு 2014 அறிமுகம் செய்து 2015 ஏப்ரல் 24 அன்று மேலவையில் நிறைவேற்றிய மசோதாவை அறிமுகம் செய்தவர் யாருன்னா திருச்சி சிவா. ஆன்சர் பி. ஆன்சர் பி. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மக்களவையில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 545. ஆன்சர் சி 545. கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27 மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அதாவது மாநிலங்களவைக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆன்சர் டி 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 28வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 28 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கனடாவிலிருந்து பெறப்பட்டவை. இப்போ கனடாவிலிருந்து பெறப்பட்டவை பாருங்கள், ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. அப்போ கூட்டாட்சி முறைங்கிறது கனடாவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், இதுவும் ஓகேங்களா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் இதுவும் கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டவை. உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அதான் என்ன சொல்கிறான், இது எல்லாமே ஓகேங்களா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இது அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள், சட்டமன்றத்தில் ஆங்கில இந்திய பிரதிநிதிகள் ஒருவர் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவது குறித்து கூறும் அரசமைப்பு பிரிவு சட்டப்பிரிவு. அதாவது சட்டமன்றத்தில் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவது குறித்து கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா 333. ஆன்சர் பி. இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியாக இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு உறுப்பு 1. பாரதம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு எதுனா உறுப்பு 1. கொஸ்டின் நம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா? வறியவர்களுக்கு இலவச சட்ட உதவி. வறியவர்களுக்கு இலவச சட்ட உதவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உறுப்பு 39 ஏ. 39 ஏ. அப்போ 5, அடுத்தது பாருங்கள், பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு உறுப்பு 42. ஆன்சர் 1. அடுத்தது பாருங்கள், ஆண்கள் பெண்கள் சம ஊதியம் அப்படிங்கிறது ஓகேங்களா 4ல் இருக்குது. 39 4. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை பற்றி அமைத்தல். கூட்டுறவு சங்கம் அமைக்கிறது ஓகேங்களா உறுப்பு 43 ஆ 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிமக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சட்டம். ஓகேங்களா உறுப்பு ஓகேங்களா 3 44. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுக்கு என்னது 5, 1, 4, 2, 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர்
32. ஓகேங்களா? சரத்து 2 அல்லது சரத்து 3. சரத்து 2 அல்லது சரத்து 3. 3 படி சட்டம் இயற்றினால் எந்த அட்டவணை தானாகவே திருத்தம் பெறும்? அதாவது சரத்து 2 அல்லது சரத்து 3 படி சட்டம் இயற்றினால் எந்த அட்டவணை தானாகவே திருத்தம் பெறும் அப்படின்னா அட்டவணை 1 4. ஆன்சர் பி. அட்டவணை 1 4 தானாகவே திருத்தமாகும். கொஷின் நம்பர் 33. கொஷின் நம்பர் 33 பாருங்க. கொஷின் நம்பர் 33. 2011 எந்த சட்ட திருத்தத்தின்படி ஒடியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா உச்சரிக்கப்பட்டது? ஓகேங்களா? அதாவது ஒரியா அப்படிங்கிறத ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டதுன்னா 96வது சட்ட திருத்தம். 96வது சட்ட திருத்தம். இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர். இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பேரா பிபின் சந்திரா. பேரா பிபின் சந்திரா. கொஷின் நம்பர் 35. கொஷின் நம்பர் 35 பாருங்கள். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் டேஸ் மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய கோரி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா 12 மாதங்கள். ஆன்சர் டி. நெருக்கடி நிலை காலங்களில் எந்த அடிப்படை உரிமைகள் நீக்க முடியாத உறுப்பு? அதை பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலையில் எந்த அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாத உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 21. ஆன்சர் சி. ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி. கொஷின் நம்பர் 37. கொஷின் நம்பர் 37. எந்த சட்ட திருத்தம் 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்கியது? 82வது சட்ட திருத்தம் 2002. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 2009. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 39. இந்திய அரசின் முதல் சட்ட அதிகாரி அட்வொகேட் ஜெனரல் நியமனம் செய்பவர் யார்? அப்போ அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். ஆன்சர் பி. மாநிலவையில் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1952 தான் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அப்போ நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் பி. ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கொஷின் நம்பர் 42. 103வது அரசமைப்பு சட்ட திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது? அப்போ 103வது அரசமைப்பு திருத்தம் சட்டம் எதை பற்றி கூறுகிறது? அதாவது பொருளாதாரத்தின் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஆன்சர் பி. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு தான் 103வது சட்ட திருத்தம். அரசியல் அமைப்பின் தேர்வாணையத்தில் ஓகேங்களா? தேர்வாணையத்தில் ஆள் சேர்ப்பு பணி கடைசி பணி எது? ஓகேங்களா? அதாவது யூபிஎஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சின் ஆட்சேர்ப்பு பணியின் கடைசி பணி என்ன? அரசியலமைப்பில் தேர்வாணையத்தில் யூபிஎஸ் ஆட்சேர்ப்பு பணியின் கடைசி பணி எது அப்படின்னா சான்றிதழ். ஆன்சர் சி. பொதுவாக மாநிலங்களவை ஆண்டுக்கு டேஸ் கூட்டத்தொடர்களாக கூடுகிறது? ஓகேங்களா? மாநிலங்களவை 3 கூட்டங்கள் தொடர்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 45வது கொஸ்டின். 1938 நடைபெற்ற முனிஷ் மாநாடு எதன் அழிவை ஏற்றுக்கொண்டது? ஓகேங்களா? பாருங்கள், செக்கோஸ்லோவேக்கியா. ஆன்சர் பி. செக்கோஸ்லோவேக்கியா அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 46. பட்டியல் இனத்தவரிலிருந்து முதலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்ந்தவர். உச்சநீதிமன்றத்திலிருந்து தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன்.
பாலகிருஷ்ணன். ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, பட்டின இனத்தவரிலிருந்து முதலில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன். கேஜி பாலகிருஷ்ணன். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநிலங்களுக்கிடையே சுயாட்சி வழங்கிய சட்டம். சுயாட்சி 1935 சட்டம், அரசு சட்டம். 1935 அரசு சட்டம் தான் மாநிலங்களில் சுயாட்சி அந்தஸ்து கொடுத்தது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 48. ஓகேங்களா, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை தவறானவை? எவை தவறானவை? அடிப்படை உரிமையின் பாதுகாவலன். அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். சரி. பண மசோதாவின் பிறப்பிடம் அப்படின்னா கேபினெட்டு. இதுவும் சரி. ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே சரி, தவறே இல்லை. ஆன்சர் டி. ஆன்சர் டி. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். பாருங்கள், உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50. ஓகேங்களா, பாருங்கள். மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் டேஷ் எண்ணிக்கை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதாவது 10ல் 1 பங்கு இருக்கணுமா. ஓகேங்களா, இதுக்கு பேர் கோரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கோரம். 10ல் 1 பங்கு பேர், இதுக்கு பேர் கோரம். அதாவது மக்களவையும் மாநிலங்களவையும் ஓகேங்களா ஒரு தொடரை கூட்டணும்னா 10ல் 1 பங்கு மக்கள் தொகை இருக்குன்னு சொல்கிறாங்க. 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றில் அரசாங்கத்தின் உறுப்பினர் அல்ல, உறுப்பு அல்ல, அதிகார வர்க்கம் தான் இல்லை. அதாவது சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை மூணுமே அரசாங்கத்தில் இருக்குது. அதிகார வர்க்கம் தான் இல்லை. ஓகேங்களா, உறுப்பினர் அல்லன்னு சொல்லியிருக்கான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை. இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை யார் அப்படின்னா மன்மோகன் சிங். ஆன்சர் பி, மன்மோகன் சிங். கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53. எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியின் மட்டுமே மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? 1687 சாசன சட்டம். ஆன்சர் ஆன்சர் டி, 1687 சாசன சட்டம். இந்திய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை பெறலாம், ஆனால் குடியரசுத் தலைவர் அதன்படி நடக்க தேவையில்லை என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு 143. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 55. பாருங்கள். எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களில் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா நீதித்துறை செயல்பாட்டுத்துறை. நீதித்துறை செயல்பாட்டு முறை. நீதித்துறை செயல்பாட்டு முறை. 56வது கொஸ்டின். எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்க வைக்கப்பட்டது? 1937. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1937. கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57. கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? அதாவது முகப்புறைகளுடைய வார்த்தைகளை வரிசைப்படுத்த சொல்கிறான். ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இறையாண்மை. ஃபஸ்ட்டு இறையாண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமதர்மம். மூணாவது குடியரசு. மூணாவது குடியரசு. நாலாவது மக்களாட்சி. அஞ்சாவது மதசார்பின்மை. ஓகேங்களா, அப்போ 3, 3, 2, 4, ஓகேங்களா 4, 1, ஓகேங்களா 1, 5. மறுபடியும் பாருங்கள், வரிசைப்படுத்துகிறேன். ஓகேங்களா, மறுபடியும் வரிசைப்படுத்துகிறேன். ஓகேங்களா, பாருங்கள். 1 பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறையாண்மை. இறையாண்மை எங்கே இருக்குது? 1. ரெண்டாவது சமதர்மம். ஓகேங்களா, சமதர்மம். மூணாவது பார்த்தீங்கன்னா மதசார்பின்மை. 3 மதசார்பின்மை. 4 மக்களாட்சி. 5 குடியரசு. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் வரிசை எழுதுகிறேன்.
3 அடுத்தது 3 இது 2 இருக்குது 2 கமா இது 4 கமா அடுத்தது 5 கமா இது 5 5லேயே இருக்குது. அப்போ 3 கமா 2 கமா 4 கமா 1 கமா 5 ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 57 முடிஞ்சது. அடுத்த கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 58. கொஷின் நம்பர் 58 பாருங்கள். அதாவது 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 59வது கொஷின் நம்பர் 59 ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் நாடு. ஓகேங்களா? அதாவது ட்ரங்கி வேலி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நார்வே நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? 3 கமா கோபி அண்ணன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கானா நாட்டை சேர்ந்தவர். 4 கமா பாங்கி மூன் எந்த நாட்டை சேர்ந்தவனா கொரியா நாட்டை சேர்ந்தவர். 1 கமா அண்டோனி குட்ரஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கமா 4 கமா 1 கமா 2 ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 60 ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியான தகுதிகள். ஓகேங்களா? ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியான தகுதிகள். ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டும். 5 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 61. ஓகேங்களா? பாருங்கள். ஆர்டிக்கல் பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 110. அப்போ 4 கமா அனைத்து இந்திய பணிகள் 302 1 கமா அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலக மொழி இந்தி ஆங்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 120 5 கமா அடுத்து பார்த்தீங்கன்னா அவசர கால சட்ட ஆளுநர் அவசர காலத்தில் நிற்கிறது 213 2 கமா அவசர கால சட்டம் குடியரசுத் தலைவர் 123 ஆன்சர் 3. ஓகேங்களா? 3. அப்போ 4 கமா 1 கமா 5 கமா 2 கமா 3 ஆன்சர் டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா சபாநாயகர்கிட்ட தான் முன்பண தீர்மானம். ஓகேங்களா? அதிகாரம் உள்ளது. அடுத்த கொஷின் பாருங்கள். 63வது கொஷின் ஈரவை மாநிலங்கள் எத்தனை இருக்குது? ஈரவை மாநிலங்கள் எத்தனை உள்ளது அப்படின்னா 7 இருக்குது. ஆனால் 1 நீக்கிப்பா 6 தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகேங்களா? அதாவது ஜம்மு காஷ்மீர் இல்லைன்னு சொல்லி இப்போ 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரவை மாநிலங்கள் எத்தனை அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 இருந்தது, தற்போது இப்போ 6 இருக்குது. ஓகேங்களா? எந்த அரசு 1991 புதிய தொழில் கொள்கையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா விபி நரசிம்மராவ். எந்த அரசு 1991 புதிய தொழில் கொள்கையை அறிமுகப்படுத்தியதுன்னா பிவி நரசிம்மராவ். பர்மாவை பாதுகாப்பதை விட வேறு எந்த ஒரு செயலும் இந்தியாவிற்கு முக்கியமில்லை என்று கூறியவர் KM பணிக்கர். ஆன்சர் பி. பர்மாவை பாதுகாப்பதை விட வேறு எந்த செயலும் இந்தியாவிற்கு முக்கியமில்லை என்று கூறியவர் KM பணிக்கர். கொஸ்டின் நம்பர் 66 கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர் நரசிம்மராவ். ஆன்சர் சி. இந்தியா அமைதி படையை எங்கு அனுப்பியது? ஓகேங்களா? அமைதி காக்கும் படையை எங்கு அனுப்பியது? இந்தியா அமைதி காக்கும் படையை எங்கு அனுப்பியதுன்னா இலங்கை. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 68 எந்த சட்டத்தின் பிரகாரம் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை தனியாக பிரிக்கப்பட்டது? அதாவது நீதித்துறையும் ஓகேங்களா நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எந்த சட்டத்தின் பிரகாரம் நீதித்துறையும் மற்றும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டதுன்னா இந்திய பட்டய சட்டம் 1853. இந்திய பட்டய சட்டம் 1853. கொஷின் நம்பர் 69. கொஷின் நம்பர்
69. இந்தியா சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர். இந்தியா சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் யார் அப்படின்னா ஹரிசிங். ஆன்சர் டி. இந்தியாவின் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி சிந்தனை உள்ளடக்கிய பகுதி எது? அப்போ அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எது அப்படின்னா ஆன்சர் பி, பகுதி 3. இந்திய மறுசீலமைக்கப்பட்ட நாடு எது? மறுசீலமைப்பு ஆப்கானிஸ்தான். ஆன்சர் ஏ. இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு ஆப்கானிஸ்தான். ஆன்சர் ஏ. 72வது கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பின் போது நவம்பர் 1, 1956 எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இருந்தது அப்படின்னா 4 மாநிலம் 14 மாநிலம் மற்றும் 6 யூனியன் பிரதேசம். பாருங்கள், மாநிலம் சீரமைக்கும் போது நவம்பர் 1, 1956 எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருந்தன? 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் இருந்ததாக சொல்கிறாங்க. சிம்லா ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஆன்சர் ஏ. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டது. கொஸ்டின் நம்பர் 74. இந்திய ஆட்சிப்பணி அதாவது IAS போன்ற அனைத்து இந்திய பணிகளையும் நீக்குவதற்கு பரிந்துரை செய்த குழு ராஜமன்னார் குழு. ஆன்சர் டி, ராஜமன்னார் குழு. பாருங்கள், இந்திய ஆட்சிப்பணி IAS போன்ற அனைத்து இந்திய பணிகளையும் நீக்குவதற்கு பரிந்துரை குழு எது அப்படின்னா ராஜமன்னார் குழு. மொழிவாரி மாநிலம் உருவாவதற்கு காரணமான பொட்டி ஸ்ரீராமுலு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீந்தார்? 65 நாட்கள் இருந்து உயிர் நீந்தார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய ஆண்டு 1950 ஜனவரி 26. உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய ஆண்டு 1950 ஜனவரி 26. கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77. மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர், மக்கள் திட்டத்தை வகுத்தளித்தவர் MN ராய். ஆன்சர் ஏ. பட்டியல் எத்தனையாவது அட்டவணையில் இருக்குது? பட்டியல் எத்தனாவது அட்டவணையில் உள்ளது அப்படின்னா 7வது அட்டவணையில் உள்ளது. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்கள் எத்தனை? ஓகேங்களா, மொத்த உயர்நீதிமன்றம் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 தான் இருந்தது, 24 இருந்தது, தற்போது 25 இருக்குது. ஓகேங்களா, தற்போது 25. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்காவிலேருந்து ஆந்திரா பிரிஞ்சதுனால 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றம் 25 இருக்குது. புக்கில் பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்குது. தற்போது ஆந்திராவில் புதுசாக ஒரு மாநிலம் உருவாக்கியிருக்காங்க, புதுசாக ஒரு உயர்நீதிமன்றம் உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 25 உயர்நீதிமன்றம் இருக்குது. எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குது? 25 உயர்நீதிமன்றம் இருக்குது. பாருங்கள், இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது எது? நேரு அறிக்கை தான் முதல்ல கூறியது, அதாவது கூட்டாட்சி முறையை. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அமெரிக்கா ஐக்கிய நாடு. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடு. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம், அதாவது மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். ஓகேங்களா, 6 ஆண்டு. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 83. கொஸ்டின் நம்பர் 83. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, இந்தியாவின் கூட்டாட்சி மன்ற அமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஈரவை மன்றம்னு அழைக்கப்படுது. ஈரவை மன்றம். பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறானது. ஓகேங்களா, அதாவது சட்ட திருத்தம் சொத்துரிமை. ஓகேங்களா, 44வது சட்ட திருத்தம் சரி. 44வது சட்ட திருத்தம் சரி. அடிப்படை கடமை அது 42வது சட்ட திருத்தம். அதாவது சொத்துரிமை 44வது சட்ட திருத்தம், அடிப்படை கடமை 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, வாக்குரிமை வயது குறைப்பு 69வது சட்ட திருத்தம். இது தப்பு. ஓகேங்களா, கட்சித்தாவல் தடை சட்டம்
கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம். சரி, அப்போ என்ன கேட்குறான்? தவறானதுன்னு கேட்குறான். ஆன்சர் சி தான் இதுக்கு தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 85வது கொஸ்டின். சட்டமன்றம் என்பது டேஷ். ஓகேங்களா? சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. ஆன்சர் ஏ. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. கொஷின் நம்பர் 87. கொஷின் நம்பர் 87 பாருங்கள், பொறுத்துக. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஓகேங்களா? சொல்லக்கூடியது ஆர்டிகல் 3 உறுப்பு 148. அடுத்து பாருங்கள், சட்ட திருத்தம் 368 2 கமா. ஓகேங்களா? நிதி நெருக்கடி 380 360 1 கமா. அப்போ ஆன்சர் இதுக்கு 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 88. கொஷின் நம்பர் 88. மதராஸ் மாநிலத்தை சென்னை என பெயர் கோரி சங்கரலிங்கனார். யார்? சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார், உயிர் நீத்தார்? அப்படின்னா 76 நாட்கள் இருந்து உயிர் நீத்தார். 76 நாட்கள் 76 நாட்கள் இருந்து உயிர் நீத்தார். அப்போ மதராஸ் மாநிலம் சென்னை என பெயர் கோரி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்னா 76 நாட்கள் இருந்து உயிர் நீத்தார். இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 90. தெலுங்கானா மாநிலம் உருவான ஆண்டு. தெலுங்கானா மாநிலம் உருவான ஆண்டு ஜூன் 2 2014. ஜூன் 2 2014. பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா? வேர்ல்ட் WHO அதனுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா ஜெனீவா. அதனுடைய தலைநகரம் ஜெனீவா. அப்போ 5 கமா. யுனெஸ்கோவினுடைய தலைநகர் பாரிஸ் 4 கமா. ஓகேங்களா? யுனெஸ்கோவினுடைய தலைநகரம் ஓகேங்களா நியூயார்க் 3 கமா. அடுத்தது FA ஃபுட்டு கார்ப்பரேஷன் ரோம் அதனுடைய தலைநகர் 2 கமா. IBDR வங்கி வாஷிங்டனில் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் பாருங்கள் 92. கொஷின் நம்பர் 92. ஓகேங்களா? இந்தியாவின் அரசியலமைப்பில் குடியுரிமைகள் பற்றி சிந்தனை உள்ளடக்கிய பகுதி எது? அப்போ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எது? அதாவது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2. ஆன்சர் டி. ஆன்சர் டி. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு. ஓகேங்களா? மொராஜி தேசாய். ஓகேங்களா? மொராஜி தேசாய் சரி. அடுத்தது 2வது நிர்வாக குழு. ஓகேங்களா? வீரப்ப மொய்லி சரி. ஓகேங்களா? அடுத்தது உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள் சரி. அடுத்தது உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான மாற்று உறுப்பு. ஓகேங்களா? இதுவும் சரி. பாருங்கள், முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் சரி. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி அதுவும் சரி. உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள் அதுவும் சரி. உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான மாற்று உறுப்பு. அப்போ வரிசையாக சரி. அப்போ பாருங்கன்னா 1 கமா 2 கமா 3 கமா 4. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்கள் திட்டத்தை வகுத்தளித்தவர் MN ராய் ஏ. ஓகேங்களா? அடுத்து 95வது கொஸ்டின். சார்க்கு சாசனத்தின் கையெழுத்திடப்பட்ட நகரம். ஷார்க்கு சாசனத்தில் கையெழுத்திடப்பட்ட நகரம் எது? அப்படின்னா டாக்கா. 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 நம் நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பது. உலகமயமாக்குதல். உலகமயமாக்குதல். ஆன்சர் சி. நம் நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பது. ஆன்சர் சி. உலகமயமாக்குதல். கொஷின் நம்பர் 97. கொஷின் நம்பர் 97 பாருங்கள். இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? அரசமைப்பு உறுப்பு எது? பாருங்கள் 97வது கொஷின்.
இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னா 324 உறுப்பு 324 ஆன்சர் ஏ. திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 99. பசுமை புரட்சி எதை குறிப்பிடுகிறது? பசுமை புரட்சி எதை குறிப்பிடுகிறது? வீரிய விதைகள் திட்டம். ஆன்சர் சி. வீரிய விதைகள் திட்டம். இந்தியாவில் நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமர்த்தப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆன்சர் டி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 102. கொஸ்டின் நம்பர் 102. பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடு. பஞ்சசீல கொள்கையினை பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்தியா, சீனா. பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய நாடு. பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய நாடு மெக்சிகோ. ஆன்சர் பி. மெக்சிகோ. சிந்து நதி ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட்ட ஆண்டு. சிந்து நதி ஒப்பந்தம் கையொப்பம் செய்யப்பட்ட ஆண்டு 1960. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 105. கொஷின் நம்பர் 105 பாருங்க, ஓகேங்களா? நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார்? நிதி ஆணையத்தின் செயலாளர். ஆன்சர் ஏ. பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறானது. நவீன இந்தியாவின் சிற்பி. ஓகேங்களா? நவீன இந்தியாவின் சிற்பி. ஓகேங்களா? இது தப்பு. நேரு தான் நவீன இந்தியாவின் சிற்பி. நேரு தான் நவீன இந்தியாவின் சிற்பி. அப்போ நவீன இந்தியாவின் சிற்பினா யாருன்னா நேரு. நேரு நேரு தான் நவீன இந்தியாவின் சிற்பி. ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. கச்சத்தீவு உள்ள நாடு இலங்கை, சரி. இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு ஆப்கானிஸ்தான், சரி. சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திட்டவர் இந்திரா காந்தி, இதுவும் சரி. ஓகேங்களா? 3மே சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் இதுக்கு ஏ தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 107. கியோட்டோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1997. 1997. ஆன்சர் ஏ. அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? 1972 சிம்லா ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கிடையே ஏற்பட்டது? 1972 சிம்லா ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கிடையே ஏற்பட்டது? இந்தியா, பாகிஸ்தான். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 110. கொஷின் நம்பர் 110. எந்த ஆண்டு ஆப்கானிஸ்தான் சார்க் மண்டல உறுப்பினராக இணைந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானு, ஓகேங்களா, சார்க் மண்டல உறுப்பினரில் எப்போ இணைஞ்சதுன்னு கேட்குறாங்க. 2007. ஆன்சர் சி. உலக பாரம்பரிய சின்னமான பேரவையின் தலைமையகம் எங்குள்ளது? உலக பாரம்பரிய சின்ன பேரவையின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா பாரிஸில் இருக்குது. ஆன்சர் பி. மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஸ்டாக் ஹோல்க் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 113. எதிர்காலம் நம்பிருப்பம் ஆவணம் எதை குறிக்கிறதுனா ரியோ +20. எதிர்காலம் நம்பிருப்பம் ஆவணம் எதை குறிக்கிறதுனா ரியோ +20. ஓகேங்களா? 114வது கொஸ்டின். MRTP சட்டம் 1969க்கு பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? அது போட்டி சட்டம். ஆன்சர் சி. போட்டி சட்டம். கொஸ்டின் நம்பர் 115. மாண்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எது குறித்து உருவானது? ஓகேங்களா? அதாவது ஓசோன் படலை பற்றி போடுகின்ற அதாவது ஒப்பந்தம் தான் மாண்ட்ரியல் ஒப்பந்தம். கீழ்காணும் வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகளை நீடித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி வடிவங்களுக்கான இலக்கு எது அப்படின்னா இலக்கு 14. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 117. உலக பூர்வக்குடி மக்கள்
நாளாக கடைபிடிக்கும் தினம். உலக பூர்வக்குடி மக்கள் நாளாக கடைபிடிக்கப்படும் தினம் ஆகஸ்ட் 9. ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஆகஸ்ட் 9 தான் உலக பூர்வீக குடிமக்கள் நாளாக கடைபிடிக்கப்படும் தினம். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. கொஷின் நம்பர் 119. கொஷின் நம்பர் 119 பாருங்கள். தவறான இணையை காண்க. என்ன கேட்குறான்? தவறான இணையை காண்க. உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் கொச்சியில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சரி. வெட்ட பழங்குடி அந்தமான் தீவுகளில் வாழ்கின்றன. சரி. பீம்டெக் கூட்டமைப்பின் மொத்த உறுப்பினர்கள் நாடு 8ன்னு சொல்கிறான். ஓகேங்களா? இது தவறு. 7 நாடு தான் இருக்குது அதில். ஓகேங்களா? ஐநா வரம்புக்குள்ள 8 அமைப்புகள் சுற்றுச்சூழல் அக்கறையில் நேரடியாக ஈடுபடுகின்றன. இதுவும் சரி. ஆன்சரு சி தான் தவறானது. ஆன்சர் சி தான் தவறானது. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரான்வில் ஆண்டின். ஆன்சர் கிராவின் ஆண்டின். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 121 பாருங்கள். கீழ்கண்ட வாக்குகளில் யார் சர்வதேச சங்கத்திற்கான கருத்தினை வரையறை செய்தது? உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன். ஆன்சர் ஏ. பாருங்கள். கீழ்கண்டவற்றில் யார் சர்வதேச சங்கத்திற்கான கருத்தினை வரையறை செய்தது அப்படின்னா உட்ரோ வில்சன். பீம்டெக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பீம்ஸ்டெக் கூட்டமைப்பு உருவான ஆண்டு 1997. 1997. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 123. கொஷின் நம்பர் 123. இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று இவர் அழைக்கப்பட்டார். டாக்டர் மன்மோகன் சிங். ஆன்சர் சி. ஐநா பாதுகாப்பு சபையில் எத்தனை நாடுகள் நிரந்தர உறுப்பினராக இருந்தது? எத்தனை நாடு ஓகேங்களா நிரந்தர உறுப்பினராக இருந்திருக்காங்கன்னா 5 நாடு. ஆன்சர் சி. ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் நாடு எத்தனைனா 5. பாருங்கள். 125வது கொஷின். கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை. கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை எது அப்படின்னா அதிகார பகிர்வு. ஆன்சர் சி. அதிகார பகிர்வு. 1902ஆம் ஆண்டு சர்வதேச பிரச்சனைகளுக்கான பசிபிக் தீர்வு முறையில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு சர்வதேச நீதிமன்றம். ஆன்சர் ஏ. சர்வதேச நீதிமன்றம். கொஷின் நம்பர் 127. கொஷின் நம்பர் 127. அரசியலமைப்பு திருத்தும் சட்டம் முன்வரை பற்றி கூறும் உறுப்பு. முன்வரை பற்றி கூறும் உறுப்பு 368 தான் சட்ட திருத்தம் செய்கிறாங்க. ஆர்டிகல் 368. கொஷின் நம்பர் 128. கொஷின் நம்பர் 128. ஓகேங்களா? உலக வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? பாருங்கள். உலக வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா வாஷிங்டன். சி. ஆன்சர். பீம்ஸ்டெக் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது? பீம்ஸ்டெக் கூட்டணி அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா டாக்கா. ஆன்சர் ஏ. டாக்காவில் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 130 பொறுத்துக. கொஷின் நம்பர் 130 பொறுத்துக. பாருங்கள். ஓகேங்களா? பஞ்சசீல ஒப்பந்தம். பாருங்கள். பொறுத்துக. ஓகேங்களா? பஞ்சசீல ஒப்பந்தம். ஓகேங்களா? 1900 ஓகேங்களா 54 2 இந்தியா சீனா போர் எப்போ நடந்தது? 1962 3 அடுத்து பாருங்கள். தாஸ்கண்ட் ஒப்பந்தம் 1960 இல்லை பாண்டுக் மாநாடு 3வது பாண்டுக் மாநாடு 1955 1 தாஸ்கண்ட் ஒப்பந்தம் 1966 4 இல்லை 5 அடுத்து பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் ஒப்பந்தம் 1987 4. அப்போ பாருங்கள். ஓகேங்களா? பஞ்சசீல கொள்கை
1954, இந்தியா சீனா போர் 1962, பாண்டுக் மாநாடு 1955, ஓகேங்களா. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் 1966, மான்ட்ரியல் ஒப்பந்தம் 1987. ஆன்சர் 2, 3, 1, 5, 4. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 131வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு திருத்தம் பற்றிய பகுதி, ஓகேங்களா. திருத்தம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 20. சரியான இணையை காண்க. பிரிவு 54 குடியரசுத் தலைவர் தகுதி, ஓகேங்களா, தப்பு. அடுத்து பார்த்தீங்க பிரிவு 58 குடியரசுத் தலைவருடைய தேர்தல், தவறு. பிரிவு 53 குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம், சரி. அடுத்து பாருங்கள் பிரிவு 60 குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம், இதுவும் தப்பு. அப்போ என்ன சொல்கிறான்? சரியான இணை சொல்கிறான். சி மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே தப்பு. இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காணும் விதைகளின் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியது? கோதுமை தான் வீரிய விதையாக அதிகம் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 133க்கு சி ஆன்சர். பாருங்கள் 134 பொதுப்பட்டியலில் பொருந்தாததுன்னு கேட்குறான். பொதுப்பட்டியலை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை மட்டும்தான் பொருந்தாதது, மற்ற திருமணம், கல்வி, விளையாட்டு எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. இது சிறைச்சாலை மட்டும் மாநில பட்டியல், ஓகேங்களா. ஆன்சர் ஏ. 135 சட்ட மேலவையை கலைக்கவும் உருவாக்கவும் அதிகாரம் படைத்தது பாராளுமன்றம். சட்ட மேலவையை கலைக்கவும் உருவாக்கவும் கொண்ட அதிகாரம் பாராளுமன்றம். புதிய தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1991. 1991 தான் புதிய தொழிற்கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் 137வது கொஷின் பொறுத்துக, ஓகேங்களா. உலக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா நார்மன் போலக்கு தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை. 4, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். 3, ஓகேங்களா. பசுமை புரட்சி என்ற சொல்லை, ஓகேங்களா, வித்திட்டவர், பசுமை புரட்சி என்ற சொல்லை வித்திட்டவர் யாருன்னா சுப்பிரமணியம். ஆன்சர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியினுடைய தந்தை வர்கீஸ் குரியன், ஓகேங்களா. பாருங்கள் உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போலாக்கு, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன், பசுமை புரட்சி என்ற சொல்லை வித்திட்டவர் சி சுப்பிரமணியம், வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 1, 2, 3 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் இந்தியா, அமெரிக்கா. அதாவது 1, 2, 3 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் இந்தியாவும் அமெரிக்காவும். கொஷின் நம்பர் 139 உலகின் மிகவும் உயரமான போர்க்களம், ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா சியாச்சின். உலகின் மிகவும் உயரமான போர்க்களம் எங்கே இருக்குது? சியாச்சினில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 140வது கொஷின் நம்பர் 140 பாருங்கள். அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்குள்ளது? அமுல் அப்படின்னானவ ஆனந்த் பால் பண்ணை. ஆன்சர் பி. ஆனந்த் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஐநாவின் பொருளாதாரம் மற்றும் சமூக குழுவிற்கான டேஸ் உறுப்பினர்கள் உள்ளன, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா 54 உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள்? 54 உறுப்பினர்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 142வது கொஸ்டின். மனித பாராளுமன்றம், அதாவது மனித பாராளுமன்றம் என அழைக்கப்படுவது பொது சபை. ஆன்சர் பி. மனித பாராளுமன்றம் என அழைக்கப்படுவது பொது சபை. ஆன்சர் பி. எந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க? சட்ட திருத்த மசோதாவுக்கு தான் தேவையில்லை. ஆன்சர் சி. ஐநா தினம் அக்டோபர் 24. ஆன்சர் பி. ஐநா தினம் அக்டோபர் 24. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 145வது கொஸ்டின் நம்பர் 145வது கொஸ்டின். இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது, ஓகேங்களா. இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. அப்போ ஆன்சர் டி. குடியரசுத் தலைவர் என்பது, நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர்,
மக்களவை மற்றும் மாநிலங்களவை. பொதுநல வழக்கு என்ற கருத்து தோன்றிய நாடு. பொதுநல வழக்கு என்ற கருத்து தோன்றிய நாடு அமெரிக்கா. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 147வது கொஸ்டின். ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர் பற்றிய சிறப்பு அந்தஸ்து. ஜம்மு காஷ்மீர் பற்றிய சிறப்பு அந்தஸ்து ஓகேங்களா 370 4, அவசர நிலை பிரகடனம் ஓகேங்களா 352 3, அடுத்தது அனைத்து இந்திய பணிகள் 312 2, பட்ஜெட் அப்படிங்கிறது ஓகேங்களா பிரிவு 112 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள், ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்துனா 370, அவசர நிலை பிரகடனா 352, அனைத்து இந்திய பணிகள்னா 312, பட்ஜெட் அப்படிங்கிறது 112. இதெல்லாம் ஆர்டிக்கல் அல்லது பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் டி. நீதிபதிகள் ஓய்வு வயது 60 62 உயர்த்திய சட்ட திருத்தம் மற்றும் ஆண்டு. 1963வது சட்ட திருத்தம். 15வது ஆண்டுனா 1963, 15வது சட்ட திருத்தம். ஆன்சர் டி. அதாவது 60 வயதிலிருந்து 62 வயதாக உயர்த்தியிருக்கிறாங்க. அது நீதிபதிகளுடைய ஓய்வை. அது 1963 15வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள், பொறுத்துக. சம்பளம் எந்த அட்டவணையில் இருக்குன்னா 2வது அட்டவணை 2, நில சீர்திருத்தம் 9வது அட்டவணை 3, பதவி பிரமாணம் 3வது அட்டவணை 4, மாநில இடஒதுக்கீடு 5வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. சம்பளம் 2வது அட்டவணை, நில சீர்திருத்தம் 9வது அட்டவணை, பதவி பிரமாணம் 3வது அட்டவணை, மாநில இடஒதுக்கீடு 5வது அட்டவணை. இப்போ 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். சுதந்திர இந்தியாவின் போது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது, இந்தியா சுதந்திரத்தின் போது காஷ்மீர் மன்னர் யார்? காஷ்மீர் மன்னர் யார் அப்படின்னா ஹரிசிங்கு. காஷ்மீர் மன்னர் யார்? ஹரிசிங்கு. இந்தியா சுதந்திரத்தின் போது காஷ்மீர் மன்னர் யாருன்னா ஹரிசிங்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 151. இரண்டாம் உலகப் போர் டேஷ் கோடி பேருக்கு மேற்பட்டோர் பலி கொண்டிருந்தன. அதாவது 7 கோடிக்கு மேலே ஓகேங்களா போரில் பலியான இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர்? 7 கோடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 152. கொஸ்டின் நம்பர் 152 வாங்க. ஓகேங்களா, 1945 ஐநா டேஷ் முக்கிய அமைப்புகளை கொண்டதாக இருந்தது. 6 முக்கிய அமைப்புகளை கொண்டதாக இருந்தது. புதிய மாநிலங்களை உருவாக்குவது பாராளுமன்றம். ஆன்சர் சி, பாராளுமன்றம். பாருங்க. ஓகேங்களா, 154வது ஓகேங்களா பஞ்சசீல கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1954 2, பாண்டுக் மாநாடு 1955 3, பொக்ரான் அணு உலை வெடித்தது 1998. ஓகேங்களா, மறுசீரமைப்பு 1956. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, பஞ்சசீல கொள்கை 1954. அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டுக் பிரகடனம் 1955, பொக்ரான் அணு உலை சோதனை 1998, மாநில மறுசீரமைப்பு 1956. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரி தவறு எது எவை? ஓகேங்களா, பாருங்கள், தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்ட்டு ஓகேங்களா எக்ஸு, அதாவது 14ன்னு சொல்கிறாங்க, 19ன்னு சொல்கிறாங்க. தவறு, இது தவறு. முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். இது சரி, சுகுமார் சென்னு சரி. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தவறு 2 சரி. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது தவறு? எது தவறு? அடிப்படை கடமைகள் ஓகேங்களா, அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 இருக்குது. அப்போ இது தவறு. அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது? அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா 6 இருக்குது தற்போது. ஓகேங்களா, இதுவும்
தவறு. அடுத்து பாருங்கள், அட்டவணை மொத்தம் 22 அட்டவணை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அட்டவணை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 அட்டவணை தான் இருக்குது. இதுவும் தவறு. பகுதிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பகுதி வந்துருச்சு. இதுவும் தவறு. இப்போ என்ன கேட்குறான், தவறானது எதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே தப்பு. 1 தப்பு, 2 3 4 எல்லாமே தப்பு. ஆன்சரு டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 157. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட அதிகபட்ச வயது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட அதிகபட்ச வயது. ஓகேங்களா, வயது வரம்பே கிடையாது. ஓகேங்களா, 100 வயசில் கூட குடியரசுத் தலைவர் இருக்கலாம். ஆன்சர் டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம். ஆன்சர் சி. அதாவது அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தம். ராஜ்யசபா இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை. ராஜ்யசபா இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை 4. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 160. குடியரசுத் தலைவர் ஓய்வு பெறும் வயது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் ஓய்வு பெறும் வயது. வயது வரம்பே கிடையாது, ஓய்வே கிடையாது. ஓகேங்களா, அதாவது அரசியலமைப்பிலே சொல்லவே இல்லை. 161வது கொஷின் பொறுத்துக. போட்டியிடம் குறைந்தபட்ச வயது. ஓகேங்களா, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுனா ஓகேங்களா நமக்கு வயது 21 வயசு இருந்தால் தான் நமக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டி அடையணும். ஓகேங்களா, போட்டியில் நிற்க முடியும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 35 வயசு இருக்கணும். ஓகேங்களா, சரி. வாக்களிக்கினுடைய வயது 18. பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் வயது 25. அப்போ வரிசையாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகேங்களா, ஆன்சரு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை. அப்போ மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை என்னன்னா நேரடி தேர்தல். கொஷின் நம்பர் ஏ. அடுத்து பாருங்கள் 163. கொஷின் நம்பர் 163. அணிசேரா இயக்கம் தோன்றிய ஆண்டு. அணிசேரா இயக்கம் 1961 தோன்றியது. ஆன்சர் ஏ. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை கடமைகள் 1976 சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை என கூறும் சரத்து. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை என கூறும் சரத்து 214. ஆன்சர் பி 214. கொஷின் நம்பர் 166. பாருங்கள், சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. 3. ராஜமன்னார் குழு தமிழ்நாட்டில் மாநிலத்தால் உருவானது. 2. ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலி தளம். ஓகேங்களா, 2. பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம். 4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ராஜமன்னார் குழு எந்த முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு எந்த முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா அறிஞர் அண்ணா. பூரண சுதந்திர தினம் முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1930. 1930 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கொஷின் நம்பர் 169. பார்த்திங்க, போடா அப்படிங்கிற மொழி எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் பேசுகிறாங்க. 3. கொங்குனி அப்படிங்கிற மொழி கோவாவில் பேசுகிறாங்க. 1. மைதிலி அப்படிங்கிற மொழி பீகாரில் பேசுகிறாங்க. 4. டோங்கிரி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் பேசுகிறாங்க. 2. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. பாருங்கள், போடோ அப்படிங்கிற மொழி அஸ்ஸாமு, கொங்குனி அப்படிங்கிற மொழி கோவா, மைதிலி அப்படிங்கிற மொழி பீகார், டோங்கிரி அப்படிங்கிற மொழி ஜம்மு காஷ்மீர். அப்போ ஆன்சர் இதுக்கு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இந்தியாவில் எந்த மதத்தையும் பின்பற்ற அனுமதி அளிக்கும் பிரிவு 25 தான் எந்த மதத்தையும் பின்பற்றான்னு சொல்லக்கூடிய பிரிவு. நீதிமன்றம் தலையிட முடியாத பகுதி 4. பகுதி 4 தான் தலையிட முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 172வது கொஸ்டின். பிரிவு 330 343 வரை எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா SC/ST சலுகை. SC/ST சலுகை.
கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. ஓகேங்களா, தவறானது. பாருங்கள், அடிப்படை கடமை பற்றி பகுதி 4.7 கூறப்பட்டது. சரி. இது ஸ்வரன் சிங் கமிட்டி, இது ஸ்வரன் சிங் கமிட்டி குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டது. சரி. இது நீதிமன்ற நடைமுறை படுத்துகிறது. தவறு. அப்போ என்ன சொல்கிறான்? 3 மட்டும் தவறு. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 174. பாருங்கள், 14 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் தொழிற்சாலையை மற்றும் சுரங்கம் அல்லது பிற ஆபத்தான வேலைகளை அமர்த்தக்கூடாது என்று கூறும் சரத்து 14 தான், 24 தான். ஓகேங்களா, தொழிற்சாலையெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அதாவது குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். எம்பி எம்எல்ஏவுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்களிப்பு எந்த ஆண்டு வரை மாற்றப்பட்டது? அதாவது மாற்ற முடியாது, 2026 வரைக்கும் மாற்ற முடியாதான். எம்பி எம்எல்ஏவுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு எந்த ஆண்டு வரை மாற்ற முடியாதுன்னா 2026 வரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 176வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 176. கொஸ்டின் நம்பர் 176. பாருங்கள், அட்டவணையில் 2 இவர்களில் யாருடைய சம்பளம் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா, அட்டவணை 2ல் ஓகேங்களா, இவர்களுடைய யாருடைய சம்பளம் பற்றி குறிப்பிடப்படவில்லைன்னா அட்டார்னி ஜெனரல் அவருடைய சம்பளத்தை பற்றி தான் இந்த அட்டவணை 2ல் சொல்லலை. சுதந்திர தினத்தன்று டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றுபவர். அப்போ சுதந்திர தினத்தன்று பிரதமர் தான் டெல்லியில் கொடியேற்றுவார். ஓகேங்களா, குடியரசு தினம் அன்னைக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு தினம் அன்று தான் குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் குடியேற்றுவார். அப்போ சுதந்திர தினத்தன்று பிரதமர் குடியேற்றுவார், குடியரசு தினம் அன்று குடியரசுத் தலைவர் குடியேற்றுவார். கொஸ்டின் நம்பர் 178. இந்தியாவில் பெண் தொழிலாளர்களுக்கான பல சட்டங்களை இயற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் தான். இந்தியாவில் பெண் தொழிலாளர்களுக்கான பல சட்டங்களை இயற்றியவர் அம்பேத்கர். பிரமண அல்லாதவோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டார். யார்? நடேசனார் தான் பிரமண அல்லாதவருடைய கூட்டினை வெளியிட்டவர். கொஸ்டின் நம்பர் 180. அமெரிக்க அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், ஓகேங்களா, மகப்பேறு உதவி திட்டம். மகப்பேறு உதவி திட்டம் 1961 2, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975 4, அடுத்து பார்த்திங்க சம ஊதிய உயர்வு 1976 3, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. ஓகேங்களா, ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். மகப்பேறு உதவி திட்டம் 1961, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975, சம ஊதிய சட்டம் 1976, குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு சட்டம் 1986. அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 82. பொது சிவில் சட்டம் பற்றி பிரிவு. பொது சிவில் சட்டம் பற்றிய பிரிவு 44. ஆன்சர் சி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தி. ஆன்சர் சி. மகாத்மா காந்தி தான் பஞ்சாயத்து ராஜ் கிராமத்து நகரங்கள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 184. ஆனந்த் சாஹிப் தீர்மானம் எந்த மாநிலத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை உருவாக்கியது அப்படின்னா பஞ்சாபில். ஓகேங்களா, பஞ்சாபில். தேசிய ஊராட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. கொஷின் நம்பர் 186. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போது எத்தனை அட்டவணைகள் இருந்தது? ஓகேங்களா, 8 அட்டவணை தான் இருந்தது. ஏதாவது அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணை இருக்குன்னா 8. தற்போது 12 அட்டவணை இருக்குது. தற்போது 12 அட்டவணை இருக்குது. கொஷின் நம்பர் அடுத்தது 187. கொஷின் நம்பர் 187 பாருங்கள். இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பங்குகளையும் நீக்குவதற்கு பரிந்துரை செய்த குழு. அதாவது இந்திய ஆட்சி பணி போன்ற
அனைத்து இந்திய பணிகளையும் ஓகேங்களா பணிகளையும் நீக்குவதற்கான பரிந்துரை செய்த குழு ராஜமன்னார் குழு. ஆன்சர் பி. குஜராத் மாநிலம் உருவான ஆண்டு 1960. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 189 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஓகேங்களா பாருங்கள். பிரிவு 19 6 வகையான சுதந்திர உரிமையத்தை பற்றி சொல்லுது. சரி. அடுத்து பாருங்கள். பிரிவு 19 தேசிய நெருக்கடி நிலையின் போது பிரிவு 359 படி தானாக செயலிழந்துவிடும். ஓகேங்களா, இது தவறு. அடுத்து பாருங்கள். பிரிவு 19F 1978 அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. ஓகேங்களா, இது சரி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியானது கேட்குறான். 1 மற்றும் 3 தான் சரியானது. மண்டல ஆணை கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1979. மண்டல் ஆணை கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1979. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 191 மத்திய பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் எந்த நாட்டு அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது மத்திய பட்டியலும் மாநில பட்டியலும் எந்த நாட்டு அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்திய அரசு சட்டம் 1935. தேசிய நெருக்கடியின் போது எதை ரத்து செய்ய முடியாது? தனி மனித வாழ்வு. தேசிய நெருக்கடியின் போது எதை ரத்து செய்ய முடியாதுன்னா தனி மனித வாழ்வு. இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர், அதாவது இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன். ஆன்சர் பி தான் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். 194வது கொஷின். சென்னை மக்கள் வாழ் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. 1852 தான் சென்னை சென்னை வாழ் மக்கள் சங்கம் 1852 தான் கொண்டு வந்தாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 155வது கொஷின் பொறுத்துக. 155வது கொஷின் பொறுத்துக. முதலாவது சீர்திருத்த குழு. ஓகேங்களா, முதலாவது சீர்திருத்த குழு யாருன்னா மொராஜி தேசாய். 2, அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி. 1, அடுத்தது உறுப்பு 12. உறுப்பு 12 பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகள். ஆன்சர் 4, அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு 349 பொதுப்பட்டியலிருந்து மாற்று உறுப்பு 2, 3, ஓகேங்களா. ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 196வது கொஷின். ஓகேங்களா, எஸ்கே தார் குழு. ஓகேங்களா, எஸ்கே தார் குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. 2, பசல் அலி குழு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1953. 3, ஓகேங்களா. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005. 4, அடுத்ததான் முதலாவது நிர்வாக சீர்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1966. 1, பாருங்கள். எஸ்கே தார் குழு 1948. 2, வசல் அலி குழு 1953. 3, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தம் 2005. 4, முதலாவது சீர்திருத்தம் 1966. ஓகேங்களா. அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பின் 262வது உறுப்பு எவ்வகை சிக்கல்களை சம்பந்தப்பட்டவை? மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல். ஆன்சர் டி. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல். கொஷின் நம்பர் பாருங்கள். 198. கொஷின் நம்பர் 198. நிதிக்குழு பற்றி அறிய உதவும் உறுப்பு. நிதிக்குழு பற்றி அறிய உதவும் உறுப்பு 280. ஆன்சர் ஏ. ஆந்திரா மாநிலம் உருவான ஆண்டு 1953. ஆந்திரா மாநிலம் உருவானது 1953. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. கொஷின் நம்பர் 201. பஞ்சாயத்து ராஜ்யம் அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். பஞ்சாயத்து ராஜ்யம் அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். கொஷின் நம்பர் 202. கொஷின் நம்பர் 202 பாருங்கள், பொறுத்துக. கொஷின் நம்பர் 202 பொறுத்துக. ஓகேங்களா. கிராம சபை
ஓகேங்களா. நிரந்தர அமைப்பு 4, ஊராட்சி ஒன்றியம் கூட்டார வளர்ச்சி அலுவலகம் 3, பேரூராட்சி அப்படிங்கிறது அதாவது செயல் அலுவலர் 2, உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். அப்போ 4, 3, 2, 1 ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 203வது கொஸ்டின். அதாவது முகப்பறை இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதி என கூறும் வழக்கு. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா அதாவது கேசவ பாரதி வழக்கு, எஸ்ஆர் பொம்மி வழக்கு. ஓகேங்களா. எஸ்ஆர் பொம்மி வழக்கு, கேசவ பாரதி வழக்கு 1973. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மி வழக்கு 1994. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் படைத்தது பாராளுமன்றம். மாநில எல்லைகளை மாற்ற அதிகாரம் படைத்தது பாராளுமன்றம். இது பார்த்திங்கன்னா அதாவது +2 அரசியல் அறிவியலிருந்து 204 வினாக்கள் பார்த்தோம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் 60 கொஸ்டினுக்கான வெற்றிக்கான வழிகாட்டிகள். ஓகேங்களா. இந்த வீடியோவை மறக்காத எல்லாம் பாருங்கள், டெட்டில் அழகாக பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.